வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் மு. களஞ்சியம். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக சற்று முன் வேட்பு மனுவை தாக்கல் செய்துவிட்டு வந்திருக்கிறேன். 1000 விளக்கு தொகுதியை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட நான் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கேன். முன்னாடியே அறிவிக்கப்பட்டு விட்டேன். ஆகவே நான் கடந்த 6 மாதங்களாக இந்த தொகுதியில் தொடர்ச்சியாக இருக்கிற மக்களை சந்தித்து வருகிறேன். இந்த 1000 விளக்கு தொகுதியை பொறுத்தவரையில் இது தமிழகத்தின் ஒரு இதயமான ஒரு தொகுதி. சென்னையில் மிக முக்கியமான ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரிஸ்டோக்ராட் பீப்புள், கேட்டட் கம்யூனிட்டி மக்கள் இங்கே நிறைய இருக்காங்க. இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா செய்கிற வியாபாரங்கள் தலங்கள், வணிக தலங்கள் நிறைய இந்த தொகுதியில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடிப்படை ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் வாழுகிற ஒரு பகுதியாகவும் இந்த தொகுதி இருக்குது. இதில் இந்த விளிம்பு நிலை பகுதியில் வாழுகிற ஏழை எளிய மக்களாக இருக்கிறவங்க எல்லாருமே எந்த விதமான அரசினுடைய பயன்களையும் அடையாத ஒவ்வொருவரும் அதிருப்தியில் இருக்கிறத நான் கடந்த 6 மாதங்களாக கவனிச்சுக்கிட்டு வர்றேன். அந்த மக்கள் நாங்கள் எங்கேருந்து வாக்கு கேட்டு போகிற போது அவங்க கேட்குறது ஒரே ஒரு கேள்வி தான். அது என்னென்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழகத்தின் முதலமைச்சராக வந்தால் டாஸ்மார்க் கடைகளை மூடுவாரா அப்படின்னு அவங்க எல்லாருமே கேட்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு குடிநோயாளி உருவாகி இருக்கிறார். ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களோட பிள்ளைகளும் இன்றைக்கி போதைப் பொருளுக்கு, கஞ்சா போன்ற போதைப் பொருள்களுக்கு அடிமையாக அவங்க இருக்கிறாங்க. பெண்கள் ரொம்ப மனம் நொந்து போய் கண்ணீர் வெடிக்கிறாங்க. அதனால் இந்த 1000 500 கொடுத்து 2000 கொடுத்து அவங்கள ஏமாற்றி ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிறது இனிமே ஒருபோதும் நடக்காது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பம் நடத்த முடியல. அவங்களுடைய வீட்டில எல்லாம் குடிநோயாளிகளை உருவாக்கி வச்சுட்டு, பெற்ற பிள்ளைகளை எல்லாம் போதைக்கு அடிமையாகி வச்சுட்டு, நீங்கள் 1000 500 தர்றேன்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஓட்டை போடுங்கன்னு சொல்லி இனிமேல் வாங்க முடியாது. ஆகவே நாம் தமிழர் கட்சி மீது தான் அவர்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் மீது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். இந்த 1000 விளக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், விளிம்பு நிலையில் வாழுகிற மக்கள், குடிசை பகுதிகளில் வாழுகிற மக்கள் அவ்வளவு பெரிய நம்பிக்கையை நாம் தமிழர் கட்சி மீதும் அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் வைத்திருக்கிறாங்க. அதனால் உறுதியாக நாங்கள் இந்த தடவை இந்த தொகுதியில் வெற்றி அடைவோம். நாங்கள் வெற்றி அடைந்தால் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிறைய இருக்குது. கல்வி, அதாவது மாநகராட்சி கல்வி, அரசு கல்வி நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா இத்தனை முறை அதிமுகவும் இந்த தொகுதியில் வென்றிருக்கு, திமுகவும் வென்றிருக்கு. குறிப்பாக நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதியில் இன்னும் வென்றிருக்காங்க. ஆனால் இப்போ கூட திமுகவினுடைய மதிப்புக்குரிய மருத்துவர் எழிலன் அவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. ஆனால் அரசு பள்ளிகளும் மாநகராட்சி பள்ளிகளும் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் படிப்பதற்கு தகுதியற்ற ஒரு கல்வி நிறுவனங்களாக அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகாதாரம் சுத்தமாக இங்கே இந்த மக்களுக்கு பேணப்படவில்லை. அது இங்கே உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற அப்போலோ மருத்துவமனை இந்த தொகுதியில் தான் இருக்குது. ஆனால் இந்த பகுதியில் வாழுகிற ஏழை எளிய மக்களுக்கு முறையான மருத்துவம் கிடைக்குதா, அவர்களுக்கு சுகாதாரமான வாழ்க்கை வாழ்வதற்கான சூழல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது. அதே மாதிரி இந்த தொகுதியில் குடிநீர் தட்டுப்பாடுங்கிறது பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் மழை பெஞ்சா கூட குடிக்கிற நீரில் சாக்கடை கலந்து வருதுன்னு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் ஓட்டு கேட்டு போகும்போது குற்றச்சாட்டுகள் தான் அதிகமாக வைக்கிறாங்க. நீங்களும் அந்த மாதிரி இருந்துடாதீங்க. மற்றவங்க இந்த மாதிரி போன தடவை அவங்க சொன்னாங்க, இந்த தடவை இவங்க சொன்னாங்க, நாங்கள் நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம். ஆனால் அவங்க யாருமே ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை, எங்களுக்கு எதுவுமே செய்யலை. நாம் தமிழர் கட்சியும் அப்படி இருந்துருவீங்களா அப்படின்னு இந்த பெண்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே எங்களை பார்த்து அந்த கேள்வியை கேட்கிறார்கள். இப்போ நான் பட்டியலிட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் படிப்படியாக நாங்கள் சரி செய்து இந்த மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு தூய்மையான குடிநீர் குடிக்கிற ஒரு வாழ்க்கையை, பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள் ஒரு இலவச கல்வி, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக படிக்கிற ஒரு சூழலை நான் உருவாக்குவேன். நிச்சயமாக மாநகராட்சி பள்ளிகளையும்
அரசு பள்ளிகளையும் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு இணையாக அதை விட அதிகமாக இருக்கிறது மாதிரியான கல்வி நிறுவனங்களை உருவாக்குவேன். இந்த 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 தொகுதி முழுதுமே வாட்டர் ஏடிஎம் வந்து அமைப்பேன். அந்த வாட்டர் ஏடிஎம்மின் மூலமாக ஒரு குடும்பத்துக்கு 25 லிட்டர் தூய குடிநீரை அவர்களே பெற்றுக்கொள்வது போன்ற ஒரு ஏற்பாட்டை நான் வந்து செய்வேன். அதே போல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சுகாதார வாழ்வுக்கு, அவர்களுக்கான மருத்துவ உதவிகளுக்கெல்லாம் ஒரு நடமாடும் மருத்துவமனை, ஒரு அழைப்பு கொடுத்தா வீடு தேடி மருத்துவர்கள் வருகிற ஒரு சூழலை நான் வந்து உருவாக்கி கொடுப்பேன். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இங்கே வந்து 2015 2023 பெரு வெள்ளம் வந்தப்போ அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதி இந்த பகுதி தான் குறிப்பாக அந்த விருகம்பாக்கம் கால்வாய் ஓவர்ஃப்ளோ ஆகி எவ்வளோ தூரம் பாதிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம், இது பெரிய இஷ்யூ இது. இங்கே இதை சரி பண்ணுறதுக்கு இல்லை, இப்போ நான் வந்து இந்த பகுதியில் இந்த குற்றச்சாட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கடுமையாக வச்சாங்க. நான் வந்து தொடர்ந்து ஆய்வு செய்ததில் எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் பதிக்கப்பட்ட சாக்கடை பைப்புகள் தான் இங்கே வந்து இருக்குது. அதை இன்னும் சீர் செய்யப்படலை. இப்போ பெரும் மழை வந்து தண்ணி வருகிற போது அதுக்குள்ளே அதோட கொள்ளளவு பத்தலை. அப்போ அதை மாற்றி அமைக்கணும். அந்த சாக்கடை செல்லுகிற வழிகளை வந்து அந்த பைப்பெல்லாம் நீக்கிட்டு புதிய பைப்புகள் போட்டு அதையெல்லாம் மாற்றி அமைக்கணும். இதையெல்லாம் மக்கள் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தரால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். அப்படியான ஒரு அரசு அமைகிற போது தான் இதெல்லாம் வந்து செய்ய முடியும். நிச்சயமாக இந்த 1000 விளக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வெற்றியடைந்து இந்த சிக்கல், இந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த சிக்கல்களை எல்லாம் முதன்மை சிக்கல்களாக எடுத்துக்கிட்டு நாங்கள் சரி செய்வோம்.